இதுக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். ஏசாயா 46:4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். பார்த்தீங்களா? ஆண்டவர் மிகவும் ஒரு அன்பான கனிவான வார்த்தை அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு அவர் தருகின்றார். பார்த்தீர்களா? அவர் தாங்குவாரா, ஏந்துவாரா, சுமப்பாரா, தப்புவிப்பாரா. யாரை அதிகமாய் செல்லமாய் நாம் பார்க்கின்றோமோ அவர்களுக்குத்தான் இந்த வார்த்தைகள் பொருந்தும், ஏனையவர்களுக்கு அது பொருந்தாது. இந்த உலகத்து மக்கள் நம்ம இடத்துல கோபமாய் பேசுவாருன்னா, உனக்கு கோபம் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நாம் விலகிக்கொள்வோம். ஆனால் நமக்கு பிரியமானவர்கள் நம்ம இடத்துல கோபப்படுகிற பொழுதோ நாம் அவளை தாங்குகின்றோம், பிரியத்துக்குரியவர்களை அவளை மன்னிக்கின்றோம். அவ்விடத்தில் உள்ள அந்த உறவுகள் முறிந்துவிடக்கூடாது என்று நாம் பாடுபடுகின்றோம். பிரியத்துக்குரியவர்கள் அவர்களுக்கு வியாதி வருகிற பொழுது நாம் தாங்குகின்றோம், நாம் அவர்களை சுமக்கின்றோம். அவர்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாவது தப்புவித்து விட வேண்டும் என்று சொல்லி நாம் போராடுகின்றோம். என்னுடைய மூத்த சகோதரி வியாதிப்பட்டிருந்த பொழுது மருத்துவமனையிலே அவர்கள் ஏறக்குறைய 1 மாதம் அட்மிட் பண்ணப்பட்டு ஒரு மிக முக்கியமான சர்ஜரி எல்லாம் அவர்களுக்கு நடந்தது. மிகப்பெரிய ஒரு பயங்கரம் என் குடும்பத்தை சூழ்ந்திருந்தது. அந்த நேரத்தில் நான் பக்கத்திலேயே இருந்து அவர்களை தாங்கினேன், அவர்களை ஏந்தினேன். ஸ்ட்ரெச்சரில் வைத்து ஒவ்வொரு இடமாக தள்ளிக்கொண்டே செல்லுவேன். நான் பொழுது ஸ்ட்ரெச்சர் தள்ளி கொடுக்குறவங்களும் வருவாங்க, நானும் பின்னாலேயே செல்வேன். இரவெல்லாம் ஜெபித்து கொண்டே இருப்பேன். இறுதியிலே ஒரு தப்புவிப்பதற்கு எடுத்த முயற்சியை கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஆண்டவர் தப்புவித்தார். இப்பொழுது அவர்கள் நலமாக இருக்கிறாங்க. மனிதனாகிய நானே அப்படிப்பட்ட எனக்கு பிரியமானவர்களை தப்புவிக்க வேண்டும், தாங்க வேண்டும், ஏந்த வேண்டும் என்று நினைக்கிற பொழுது தேவாதி தேவனுக்கு நாம் பிரியமான பிள்ளைகளை மாறுவோம் என்றால் அவரும் கூட நம்மை தாங்குகின்றவராக, ஏந்துகின்றவராக, சுமக்கின்றவராக, தப்புவிக்கின்றவராக அவர் இருக்கின்றார். இந்த உலகத்தின் மக்களை தேடி தேடி நீங்கள் அலைந்து, உலகத்தின் அன்பை தேடி தேடி அலைந்து ஏமாந்து போவதை விட, வேதனையோடு வாழ்வதை விட கர்த்தரை தேடுங்கள். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது உண்மைதான், பணம் நமக்கு அவசியம் என்பது உண்மைதான். அதற்காக அதையே தேடி தேடி ஆண்டவரை விட்டு விடாதிருங்கள். அப்படி நீங்கள் விட்டு விடுவீர்கள், ஒரு நாள் வரும், அப்பொழுது நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் எல்லாம் பிரயோஜனமற்றதாக போய்விடும். எனவே ஆண்டவரை பிரியப்படுத்துவதையே உங்களுடைய வாழ்க்கையில் பிரதானம், அதுதான் முக்கியம் என்பதை உணருங்கள். ஜெபத்துக்கு நேரத்தை ஒரு நாளும் கொடுப்பதை விட்டு விடாதிருங்கள், பைபிள் வாசிப்பதை விட்டு விடாதிருங்கள், அவரை தியானம் செய்வதும் அவரோடு கூட இருப்பதையும் ஊழியம் செய்வதையும் விட்டு விடாதிருங்கள். அப்பொழுது அவர் உங்களை தப்புவிப்பார். இந்த 2024 வருடம் முழுவதும் ஆண்டவர் உங்களை தப்புவிப்பதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்யும். அப்படி கண்ணீரை துடைத்தரலும், வேதனையை மாற்றியறலும், வியாதியை மாற்றியறலும், கடன் பாரங்களை மாற்றியறலும், போதை அடிமைத்தனங்களை மாற்றியறலும், கசப்பான மாறா மதுரமாய் மாறட்டும். நீண்ட காலமாய் நன்மைகளை பெற காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்து சந்தித்து ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.